உராங்கோட்டானோட இனச்சேர்க்கை முறை எப்படி இருக்குன்னு ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஆண்கள் இருக்காங்க 15 வயசு ஆகும்போது தான் அந்த பிளான்ச்டு வரும். பிளான்சஸ் வந்து கன்னங்கள்ல வந்து வரும். ஆனா எல்லா ஆண்களுக்கும் அது வரவே வராது. அப்படி உருவான பிறகுதான் அது வந்து ஒரு முழு ஆண் மாதிரி. அந்த ஆணை பார்த்தா தான் பெண் உராங்குட்டான்களுக்கு வந்து பிடிக்கும். பிளான்ச்டு மேல் இருக்கு, அந்த எல்லைக்குள்ள வந்து பெண்களை மட்டும் அலோவ் பண்ணிடும் பெண் உராங்குட்டான்களை. ஏன்னா அந்த பெண்கள் எல்லாமே இந்த பிளான்ச்டு மேலுக்கு தான் சொந்தம். சரி ப்ரோ, இப்போ இந்த பெண் உராங்குட்டானா இந்த ஆண் எப்படி சூஸ் பண்ணுது, இந்த ஆண் உராங்குட்டானா இந்த பெண் எப்படி ப்ரோ சூஸ் பண்ணுது? நான் இங்க ஒருத்தர் இருக்கேன், நான் தான் இங்க ராஜா. இங்க நீங்க வந்தா இங்க இருக்கிற எல்லையை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி மற்ற ஆண்களை மிரட்டுறனாலையும் அடிச்சு விரட்டுறனாலையும் அதுக்குன்னு ஒரு எல்லை இல்லாதனாலையும் அது வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கும். ஒரு மாதிரி மன அழுத்தத்துல, என்னடா நமக்கு இவ்வளவு வயசாயிருச்சு இன்னும் ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சுத்திட்டு இருக்கோம். அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறனாலேயே இந்த பிளான்ச்டு மேல் இருக்கு, அந்த ஹெட் ஒருவேளை செத்து போயிருச்சுன்னு இருக்கும். அப்படி செத்து போயிருச்சுன்னா அந்த எல்லைக்குள்ள கொண்டாட்டம் ஆயிரும். மற்ற ஆண்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம சந்தோஷம் வந்தோடனே அந்த இது கொஞ்சம் கொஞ்சமா வந்து வீங்க ஆரம்பிக்கும். வீங்கின உடனே அந்த எல்லைக்குள்ள சண்டை நடக்கும். யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த ஒரு உராங்குட்டானுக்கு தான் அந்த எல்லை கிடைக்கும். போன உடனே இனச்சேர்க்கை எல்லாம் நடக்காது, 2 பேரும் சேர்ந்து சுத்துவாங்க. சுத்தும் போது அந்த பெண்ணுடைய நம்பிக்கையை இந்த ஆண் உராங்குட்டான் பெறணும். அதுக்காக ஒரு மரத்து மேல ஏறி பழத்தை பறிச்சு இந்த ஆணு கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா இது வந்து முன்னாடி நின்று காப்பாற்றும். ஹீரோயிசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே தான் ஓகே இவன் சரிப்பட்டு வருவான், இவன் வந்து நம்மளை நல்லா பார்த்துப்பான்ற நம்பிக்கை வரும், இவனோட எல்லாம் நமக்கு பாதுகாப்பானதுதான் அப்படின்னு புரியும். அதுக்கப்புறம் தான் இப்ப ஒரே டயத்துல 2 பெண் உராங்குட்டான் வந்துச்சுன்னா என்ன ப்ரோ பண்றது? 2 பெண் உராங்குட்டான் மட்டும் இல்ல, 5-6 பெண் உராங்குட்டான் வந்தா கூட அந்த அப்படி வருதுன்னா அப்ப அது எல்லை பஞ்சாயத்தா மாறிடும். அது வந்து சத்தம் போட்டுக்கிட்டே வரும் லாங்கால, யாராவது பெண்கள் இருக்கீங்களான்ற மாதிரி. யார் அவங்க எல்லைக்குள்ளே வந்து ஏன் வீட்டு பெண்களே கேட்கறதுன்னு இந்த பிளான்ச்டு மேலுக்குன்னு டென்ஷன் ஆகி அதை நோக்கி போய் 2 பேரும் வந்து மரத்துல இருந்தபடியே சண்டை போடும், இல்லைன்னா கீழே இருந்தபடி கூட சண்டை போடும். சண்டையில தோக்குறது மேல இருந்து கீழே விழுந்து செத்து போக கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம சிம்பான்சி வந்து கம்யூனிட்டியா வாழும் சொல்லியிருந்தான், அதே மாதிரி கொரில்லாவை ட்ரூப்பா வாழும் சொல்லியிருந்தான். உராங்குட்டான் எப்படி ப்ரோ வாழும்? போன வீடியோவில் உராங்கோட்டானோட வாழ்க்கை முறை, அதோட சுவாரஸ்யமான விஷயங்கள், அதோட ஹைட் என்ன, அதோட வெயிட் என்ன, அது எங்கே சாப்பிடும், என்ன சாப்பிடும், எப்படி வாழும் அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் உராங்கோட்டானோட இனச்சேர்க்கை முறை எப்படி இருக்குன்னு ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரோ ஃபர்ஸ்ட் இனச்சேர்க்கை முறை இருக்கட்டும், எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்கு ப்ரோ. இப்போ நம்ம சிம்பான்சி வந்து கம்யூனிட்டியாக வாழும்னு சொல்லியிருந்தான், அதே மாதிரி கொரில்லாவை ட்ரூப்பா வாழும்னு சொல்லியிருந்தான். உராங்கோட்டான் எப்படி ப்ரோ வாழும்? உராங்குட்டான் வந்து சாலிட்ரி அனிமல். இப்போ சிம்பன்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 100-150 பேர் கூட சேர்ந்து வாழ்வாங்க. அதில் ஒரு ஆல்ஃபா மேல் ஹெட் வந்துடும். கொரில்லா வந்து ட்ரூப்பாக வாழும், ஒரு 15-30 பேர் கூட வாழ்வாங்க. அதில் ஒரே ஒரு சில்வர் பேக் அப்படின்ற ஒரு ஹெட் இருக்கும் கொரில்லா. ஆனால் இதில் வந்து தனித்தனியாக தான் வந்து வாழும். இந்த உராங்குட்டான் பொறுத்த வரைக்கும் இதில் ஃபிளான்ச்டு மேல் அப்படின்னு சொல்லி இதில் ஹெட் வந்து சொல்லலாம். ஃபிளான்ச்டு மேல் அப்படின்னா என்னன்னா கன்னம் இருக்கும்ல, கண்ணத்தாசெல்லாம் பயங்கரமா வளர்ந்து அது ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும், பாக்குறதுக்கே விகாரமா. அதுதான் வந்து அதுல ஹெட் மாதிரி. ஆனா இது எப்படின்னா அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கும். இப்போ ஒரு ஆண் வந்து இருக்குன்னு வச்சுக்குவோம், அந்த ஆணுக்கு ஒரு 15 வயசுக்கு அப்புறம் தான் அந்த கண்ணை வந்து நல்லா பழுக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பெருசா அந்த கண்ணத்தசைலாம் அப்படி உருவாகுது இல்ல. அப்படி உருவான பிறகுதான் அது வந்து ஒரு முழு ஆண் மாதிரி. அந்த ஆணை பார்த்தா தான் பெண் உராங்குட்டான்களுக்கு வந்து பிடிக்கும். ஒரு மெச்சூர்டான சொல்லலாம். ஆமா, அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த கண்ணம் வீங்கி போனது தான் வந்து ஃபிளான்ச்டு மேல் அப்படின்னு சொல்லி அது வந்து தனக்குன்னு ஒரு எல்லை வச்சிருக்கும். அது வந்து இப்போ நான் வந்து 3 வகை வந்து சொல்லியிருக்கேன் உராங்குட்டான்கள்லேயே. போர்னியன் உராங்குட்டான், இன்னொன்று வந்து சுமத்ரான் உராங்குட்டான், 3வது வந்து டாப்பனிலி உராங்குட்டான் அப்படின்னு. இதுல இந்த போர்னியன் வகை வந்து 2-6 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு அதனுடைய எல்லையை வச்சிருக்கும் காட்டுல, ஒரே ஒரு ஆண். அது அந்த பிளான்ச்டு மேல் சொன்னேன்ல அது. இதுவே வந்து சுமத்ரானா இருந்தா அது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சிருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-40 கிலோமீட்டர் கூட, சதுர கிலோமீட்டர் கூட அதனுடைய எல்லையை வந்து வச்சிருக்கும். டாப்பனூலி வந்து கம்மி தான், ஏன்னா அதனுடைய இனமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அப்படின்றனால. ஸோ இப்படி வந்து இவைகளுடைய எல்லை வந்து இருக்கும். ஆவரேஜாக நம்ம சொல்ல போனால் 5ல் ஆரம்பித்து
ஒரு 25 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் அவைகளுடைய எல்லை இருக்கும். இப்ப இதுல பிளான்ஸ்டு மேல் இருக்கு, அந்த எல்லைக்குள்ள வந்து பெண்களை மட்டும் அலோவ் பண்ணிரும், பெண் உராங்குட்டான்களை. ஏன்னா அந்த பெண்கள் எல்லாமே இந்த பிளான்ஸ்டு மேலுக்கு தான் சொந்தம். அந்த மாதிரி மற்ற ஆண்கள் வந்து உள்ள வர்றதுக்கு இந்த பிளான்ஸ்டு மேல் வந்து அலோவ் பண்ணாது, அடிச்சு துரத்திடும். ஸோ இப்படி சாலிட்ரி அனிமலா வாழும். என்னதான் அந்த எல்லைக்குள்ள, உதாரணத்துக்கு ஒரு 5 சதுர கிலோமீட்டர் காட்டை வந்து ஒரே ஒரு பிளான்ஸ்டு மேல் வச்சிருக்குன்னு வச்சுக்கோம். அதுக்குள்ள பெண்களை அலோவ் பண்ணும். பெண்கள் வந்து அந்த எல்லைக்குள்ளேயே தனித்தனியா சின்ன சின்ன எல்லையை பிரிச்சுக்கிட்டு அதுவும் தனித்தனியா தான், அது ஒரு தனி ரூம்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு பெண்ணுக்கு இது ஒரு ரூம், இந்த ஒரு பெண்ணுக்கு இந்த ஒரு ரூம். இப்படிதான் ஒரு பெரிய ஹால் இருக்கு, அந்த ஹால் முழுக்க ஒரு பிளான்ஸ்டு மேலுக்கு சொந்தம். அதுல இருக்கிற ஒவ்வொரு பகுதி அதை வந்து 4 பகுதியாகவும் 6 பகுதியாகவும் பிரிச்சு 6 இல்லைன்னா 4 பெண்களுக்கு கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எல்லைகளை வந்து பகிர்ந்துக்கும். ஸோ அப்படிதான் வந்து இது சாலிட்ரி அனிமலா வந்து வாழும். ஓகே, இப்போ உராங்கொட்டானோட இனச்சேர்க்கைக்கு முறைக்கு வருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் உராங்கொட்டானோட ஆண் பெண் 2 இருக்கு. ஆணுக்கு எந்த வயசு வந்தா உராங்கொட்டான் வந்து இனச்சேர்க்கை பண்ணலாம், பெண்ணுக்கு எந்த வயசு வந்தா இனச்சேர்க்கை பண்ணலாம்? பெண்கள் ஆண்கள் இதில் வந்து லைட்டாக தான் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் 8 வயசுக்கு அப்புறம் தான், கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 வயசு, அப்போ தான் வந்து அந்த செக்ஸுவல் மெச்சூரிட்டி வரும். இதுவே வந்து ஆண் உராங்குட்டான் ஒரு 8 வயசுல இருந்தே வந்து ஆரம்பிச்சிரும், 15 வயசுக்குள்ள அந்த செக்ஸுவல் மெச்சூரிட்டி வந்துடும். ஆனா இங்க ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. என்னன்னா இந்த ஆண்கள் இருக்காங்க 15 வயசு ஆகும்போது தான் அந்த பிளான்ஸ்டு வரும், பிளான்ஜஸ் வந்து கன்னங்கள்ல வந்து வரும். ஆனா எல்லா ஆண்களுக்கும் அது வரவே வராது, ஒரு சில ஆண்களுக்கு மட்டும்தான் வரும். மற்ற ஆண்களுக்கு 20 வயசுக்கு அப்புறம் கூட ஆகும் அந்த ஃபுல்லா வளர்றதுக்கே. அப்ப அந்த ஃபுல்லா அந்த கன்னம் இருக்குல்ல, கன்னத்தசைகள், அது முழுசா வர்ற வரைக்கும் அந்த ஆண்கள் பாக்குறதுக்கு பெண்கள் மாதிரியே இருக்கும், பெண் உராங்குட்டான் மாதிரி. அதனால பெண்களுக்கும் அந்த மாதிரி உராங்குட்டாங்களை வந்து பிடிக்காது, பக்கத்திலேயே வந்து அலோவ் பண்ணாது இனச்சேர்க்கைக்கு. அப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நடக்கும். இப்போ இந்த தசை கண்ண தசை வந்து இருந்தா என்ன அர்த்தம்னா நிறைய ஹார்மோன், குரோத் ஹார்மோன் டெஸ்டாஸ்டரான் வந்து இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தாதான் அது வலுவான ஆண் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது பொறுத்து அந்த பயங்கரமா இருக்கும்ல கண்ணம், அந்த ஆண்களை தான் பெண் உராங்குட்டான் வந்து தேர்ந்தெடுக்கும். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த ஆண் உராங்குட்டான்கள்ல கண்ணத்தசை வருது இல்ல, மற்றவங்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது, மற்றவங்களுக்கு அதே வயசானா கூடன்னா இந்த ஒரு ஆண் வந்து அந்த எல்லைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கும்ல, அது லாங் கால் அப்படின்ற ஒரு சத்தம் போடும். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு கூட அது வந்து கேட்கும் அமைதியான காட்டுல. அப்படி இருக்கும்போது மற்ற ஆண்களை மிரட்டுறனாலையும் அடிச்சு விரட்டுறனாலையும் அதுக்குன்னு ஒரு எல்லை இல்லாதனாலையும் அது வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கும், ஒரு மாதிரி மன அழுத்தத்துல. என்னடா நமக்கு இவ்வளவு வயசாயிருச்சு இன்னும் ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சுத்திட்டு இருக்கோம். அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறனாலேயே அந்த குரோத் ஹார்மோன் சரியா வேலை பார்க்காம அந்த கண்ணை வந்து வீங்காமலே இருக்கும். எப்ப வீங்கும்னா இந்த பிளான்ஸ்டு மேல் இருக்கு, அந்த ஹெட் ஒருவேளை செத்து போயிருச்சுன்னு வைப்போம், அப்படி செத்து போயிருச்சுன்னா அந்த எல்லைக்குள்ள கொண்டாட்டம் ஆயிரும். மற்ற ஆண்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம சந்தோஷம் வந்தோடனே அந்த கொஞ்சம் கொஞ்சமா வந்து வீங்க ஆரம்பிக்கும். வீங்கின உடனே அந்த எல்லைக்குள்ள சண்டை நடக்கும், யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த ஒரு உராங்குட்டானுக்கு தான் அந்த எல்லை கிடைக்கும், அந்த கிங்டம் இந்த உராங்குட்டான் அந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இப்படி வந்து ஒரு பிளான்ஸ்டு மேல் இருக்கு, ஒரு 15லேருந்து 20 வயசுக்குள்ள இருக்குன்னா அந்த ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு 15 வயசு இருக்கக்கூடிய இன்னொரு பெண் உராங்குட்டானுக்கும் தான் இடையில வந்து இனச்சேர்க்கை நடக்கும். சரி ப்ரோ, இப்போ இந்த பெண் உராங்குட்டானா இந்த ஆண் இப்படி சூஸ் பண்ணுது, இந்த ஆண் உராங்குட்டானா இந்த பெண் எப்படி ப்ரோ சூஸ் பண்ணுது? எப்படி சூஸ் பண்ணும்னா அதான் லாங் கால் அப்படின்றது. ஒரு ஆண் உராங்குட்டான் வந்து பயங்கரமா அந்த பிளான்ஸ்டு மேலா இருக்கும் போது அதனுடைய தொண்டையில வந்து ஒரு சுரபி மாதிரி இருக்கும், தொண்டையில வந்து ஒரு ஏர் சாக் மாதிரியும் இருக்கும். அதனால அது சத்தம் போடுற சவுண்டு மட்டும், அதனுடைய சத்தம் மட்டும் ரொம்ப தூரம் வந்து கேட்கும். மற்ற அந்த சப்பையா இருக்கும்ல அந்த ஆண்களுக்கு அவ்வளவு சத்தம் வராது. அப்ப இது லாங் கால் போடும்போது அந்த சத்தம் எப்படி வந்து மற்ற தூரத்துல இருக்கக்கூடிய பெண் உராங்குட்டான்களுக்கு வந்து புரியும்னா, நான் இங்க ஒருத்தர் இருக்கேன், நான் தான் இங்க ராஜா, இங்க நீங்க வந்தா இங்க இருக்கிற எல்லையை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ராங்கான மரபணு இருக்கு, என்கிட்ட நீங்க வந்து இனச்சேர்க்கை பண்ணா பிறக்கிற குட்டி வலுவா இருக்கும், அந்த மாதிரி ஒரு சிக்னலை பெண் உராங்குட்டான் புரிஞ்சுக்கும். புரிஞ்சுக்கிட்டு அது வேகமா அந்த சத்தம் அந்த பாதையை நோக்கி வரும். வந்துட்டு அந்த ஆண் உராங்குட்டானை பார்த்து பிடிச்சிருச்சுன்னா அது பக்கத்துல போகும். போன உடனே இந்த பிளான்ஸ்டு மேல் இருக்குல்ல அதுவும் பக்கத்துல போகும். போன உடனே இனச்சேர்க்கையெல்லாம் நடக்காது, 2 பேரும் சேர்ந்து சுத்துவாங்க. சுத்தும் போது அந்த பெண்ணுடைய நம்பிக்கையை இந்த ஆண் உராங்குட்டான் பெறணும். அதுக்காக ஒரு மரத்து மேல ஏறி பழத்தை பறிச்சு இந்த ஆணு கொடுக்கும்,
அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா இது வந்து முன்னாடி நின்று காப்பாற்றும். ஹீரோயிசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமா, இதை பார்த்த உடனே தான் ஓகே இவன் சரிப்பட்டு வருவான், இவன் வந்து நம்மளை நல்லா பார்த்துப்பான்ற நம்பிக்கை வரும், இவனோட எல்லாம் நமக்கு பாதுகாப்பானதுதான் அப்படின்னு புரியும். அதுக்கப்புறம் தான் அந்த பெண் ஒராங்குட்டான் வந்து கீழே வந்து படுக்கும், இல்லைன்னா கீழே இருக்குல்ல அதை வந்து பிடிச்சிக்கிட்டு அதனுடைய ஹிப்பை வந்து காமிக்கும். காமிச்சு நான் வந்து ரெடியா இருக்கேன் அப்படின்றத புரிய வைக்கும், சிக்னல் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் ஆண் போய் இனச்சேர்க்கை பண்ணும். இப்ப ஒரே டயத்துல 2 பெண் ஒராங்குட்டான் வந்துச்சுன்னா என்ன ப்ரோ பண்றது? 2 பெண் ஒராங்குட்டான் மட்டும் இல்ல, 5-6 பெண் ஒராங்குட்டான் வந்தா கூட அந்த ஆண் ஒராங்குட்டான் அத்தனை பேரையுமே வந்து சமாளிக்கும். அத்தனை பேரையும் சமாளிச்சு அதனுடைய அதுக்குன்னு தனித்தனி சின்ன சின்ன இடங்களை கொடுத்துரும். அது வாழ்ந்துட்டு இருக்கும். இதுக்கு யாரை பிடிச்சிருக்கோ, யாருடைய சவுண்டு, யாரு பார்க்க நல்லா இருக்கா, அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இது ப்ரிஃபர் பண்ணி ஆண் ஒராங்குட்டான் தான் வந்து போகும். போய் அவங்களுக்கு ஏற்ற உணவு கொடுக்கறது, அந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்கறதுன்னு பண்ணி அதுக்கப்புறம் வந்து இணை சேரும். சரி ப்ரோ, இப்போ இனச்சேர்க்கை முடிஞ்சிருச்சு. இனச்சேர்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை நாள் கழிச்சு ப்ரோ இந்த பெண் ஒராங்குட்டான் முட்டை போடும்? அதாவது முட்டை இல்ல, குட்டி. ஓகே. பெண் ஒராங்குட்டான் பொறுத்த வரைக்கும் 8.5 மாசம் ஆகும். கிட்டத்தட்ட இது வந்து நாள் கணக்குல சொல்ல போனா 234 இருந்து 265 நாள் இதுக்குள்ள வந்து ஒரு குட்டி வந்து பிறந்துரும். அதே மாதிரி எப்படி மனிதர்கள்ல பெரும்பாலும் வந்து ஒரு குழந்தை தான் பிறக்கும், அந்த மாதிரி இங்க ஒரு குட்டி தான் பிறக்கும். ரொம்ப அபூர்வமா வேணா 2 ட்வின்ஸ் வந்து பிறக்கலாம், இருந்தாலும் இது ஒரு குட்டி தான் பிறக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி பிறக்கிற குட்டிய இது வந்து 8-9 வயசு வரைக்கும் கூட பால் கொடுத்து வளர்க்கும். பாலூட்டிகள்லயே அதிக காலம் பால் கொடுத்து ஒரு குட்டியை வளர்க்கும் அப்படின்னா அது உராங்குட்டான் தான். 8 இருந்து 9 வயசு வரைக்கும் பால் கொடுத்து அதை வந்து வளர்க்கும். அதுக்கப்புறம் அது வளரும்ல, அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி, அது வளர்ந்த உடனே தனக்குன்னு தனி எல்லையை வந்து தேடும். இப்போ ஒரு பெண் குட்டியா இருந்தா அது ஒரு 8 வயசு தாண்டிருச்சுன்னா அம்மாவை விட்டு பிரிஞ்சு அதுக்கு பக்கத்திலே இன்னொரு எல்லையை உருவாக்கி அங்க வாழ ஆரம்பிக்கும். வாழ்ந்துகிட்டே இந்த அம்மா இருக்கும்ல, ஒரு 8 வயசு அந்த குழந்தைய பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம், குட்டியை பார்த்து வளர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தாய்க்கு வந்து மறுபடியும் ஹார்மோன்ஸ் வந்து இனச்சேர்க்கை பண்றதுக்கு உண்டான அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்ப மறுபடியும் ஆண் கூட சேர்ந்து குட்டி பிறக்கும்ல, அந்த குட்டிய அந்த தாய் எப்படி வளர்க்குது அப்படின்றத, அதாவது அவங்களுடைய அம்மா எப்படி வளர்க்குது அப்படின்றத இந்த பிரிஞ்சு போன பக்கத்திலே வாழக்கூடிய பெண்குட்டி வந்து அதாவது அக்கா வந்து தங்கச்சி எப்படி வளர்க்குது பார்க்கும், பார்த்து எப்படிலாம் வளர்க்குது. ஏன்னா தனக்கு குட்டி பிறக்கும் போது அதை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியறதுக்காக இதை பார்த்து கத்துக்கும். இதே ஒரு ஆண் ஒராங்குட்டானா இருந்தா 8-9 வயசு ஆன உடனே தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சு அந்த எல்லையை விட்டே போய் வேறு எல்லையை நோக்கி போயிடும். போய் சுத்தி சுத்தி வாழும். எப்படி வாழும்னா, இப்போ ஒரு பிளான்ஸ்டு மேல் அதுக்குன்னு ஒரு எல்லை வச்சிருக்கும், அதுல பெண்களை அலோவ் பண்ணுவாங்க. அதுலயே வந்து ஆண்களும் பெண்கள் மாதிரியே வந்து இருக்கும். அதனால இந்த பிளான்ஸ்டு மேல் வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா அதுக்கு வந்து கண்ணம்லாம் பெருசா கிடையாது. அதனால இதனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு பிளான்ஸ்டு மேல் வந்து நினைக்கும். அப்படி நினைக்கிறனால பதுங்கியே வாழும். இப்ப ஒரு 8-9 வயசுல இந்த எல்லைக்குள்ள வருதுன்னு வைங்க, அது ஒரு 15 வயசுக்கு அப்புறம் தானே அது வளரவே செய்யும். அது வரைக்குமே இந்த மாதிரி பதுங்கிதான் வாழும். அது மட்டும் இல்லாம இந்த பிளான்ஸ்டு மேலுக்கு, அதாவது உராங்குட்டான்களுக்கே பொதுவா அந்த அளவுக்கு வந்து மோப்ப சக்தி எல்லாம் கிடையாது. மற்ற உயிரினங்கள் மாதிரி மோப்பம் பிடிச்சே நம்ம எல்லைக்குள்ள எவனோ வந்துட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி ஏதோ ஒரு மேல் வந்து உள்ள வருதுன்னா அதை இவ்வளவு ஈஸியாலாம் இதனால கண்டுபிடிக்க முடியாது. இதுவே இன்னொரு பிளான்ஸ்டு மேல் வருதுன்னு வச்சுக்குவோம், பயங்கர கண்ணத்தோட, ஸோ அப்படி வருதுன்னா அப்ப அது எல்லை பஞ்சாயத்தா மாறிடும். அது வந்து சத்தம் போட்டுக்கிட்டே வரும், லாங்கால யாராவது பெண்கள் இருக்கீங்களான்ற மாதிரி. யார் அவங்க எல்லைக்குள்ளே வந்து ஏன் வீட்டு பெண்களே கேட்கறதுன்னு இந்த பிளான்ஸ்டு மேலுக்குன்னு டென்ஷன் ஆகி அதை நோக்கி போய் 2 பேரும் வந்து மரத்துல இருந்தபடியே சண்டை போடும், இல்லைன்னா கீழே இருந்தபடி கூட சண்டை போடும். சண்டையில தோக்குறது மேல இருந்து கீழே விழுந்து செத்து போக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நடக்கும். இப்படிதான் இவைகளினுடைய இனச்சேர்க்கை முறை வந்து இருக்குது. ஓகே ப்ரோ, எனக்கு இந்த வீடியோல கேள்விகள் அவ்வளவுதான். உங்களுக்கு ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? அடுத்து இந்த குட்டி பிறக்குது இல்ல, இதனோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல அந்த குட்டியோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தேங்க்யூ.